ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழாமி ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நோட்டோ கிளாசிக்கில் எபிசோடு 49 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். Lee's hidden strength, forbidden secret jutsu. அவனுக்கு எப்படி இதை செஞ்சான்? நீ உன்னோட கண்களை முன்ன அந்த ஒரு நொடிதான் எல்லாமே நடந்தது. வலியை தாங்க முடியாம லீயும் அதே நேரத்துல அவனோட கண்களை மூடிக்கிட்டான். அப்பதான் இதெல்லாம் நடந்தது. என்ன ஆச்சு? மறந்துட்டு போயிட்டாங்க. வாடாயா மண்ணே ஒரு உமா இருந்தா என்னத்தை அவன் அடிக்கிறது? இது நல்லதுக்கே இல்ல. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. அவன் கண்கள்ல தெரிகிற வெறி அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். அவளுக்குள்ள இருக்கிற ராட்சசன் இப்ப வெளியே வர போறான். நீ அவன் கிட்ட நிக்காதடா. ஐயோ வா, மண்ணியே அலை மாதிரி எடுத்து அடிக்கிறான். இனி அந்த லீயை கண்டிப்பா யாராலையும் காப்பாற்ற முடியாது. காரா அவன் இஷ்டப்படி விளையாடிக்கிட்டு இருக்கான். அங்க சும்மா நின்னுக்கிட்டு லீ என்ன பண்றானே எனக்கு புரியல. அவன் ஏய், வேகத்தை சும்மா பயன்படுத்தி நிக்கிறானா? கண்டிப்பா அவனால அங்க இருந்து தப்பிக்க முடியும். ஆனா ஏன் அவன் அதை பண்ண மாட்டான்? அதுக்கு ஒரே ஒரு போய் இறங்கி நின்னு பாரு, தெரியும். அவனால அதுல இருந்து தப்பிக்க முடியாது. போராடிட்டு இருக்கான், சும்மா ஏன் நிக்கிறான். அப்படி சொல்றீங்க? அவன் பயன்படுத்தின டெக்னிக்னாலதான் இப்போ அவனோட வலிமையை இழந்துட்டான். ஆனா ஏன் அப்படி நடக்கணும்? ஏன் இந்த டெக்னிக்கை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க? உனக்கு அதுக்கான காரணம் தெரியுமா? அதாவது லோட்டஸ் டெக்னிக் நிஞ்சுட்சுவும் கிடையாது, கிஞ்சுட்சுவும் கிடையாது. அது டைஜுட்சு. அதுக்கு நிறைய பிசிக்கல் எனர்ஜி தேவைப்படும். அந்த மூவை பயன்படுத்துறதுனால உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்படும். யாராலையும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப லீ பயங்கரமான வழியில இருக்கிறனால அவனால அசையக்கூட முடியாது. நான் சொல்றது சரிதானே காய்? ஐயோ, அப்படிதான் லீ. எனக்கு ஒண்ணுமே ஆகலையே. திரும்பவுமா? அடுத்தது நெஞ்சுட்சுவா இல்ல கெஞ்சுட்சுவா? லீக்கு தெரிஞ்சது தாய்ஜுட்சு மட்டும்தான். அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா லீயால இதுல இனி ஜெயிக்க முடியாது. அவன் உயிரோட வெளியே வருதே பெரிய ஏய், இந்த நெகட்டிவிட்டியை முதல்ல ஓட்டி அனுப்புங்கடா. லீ, வேடிக்கை பார்த்தது போதும். 2 பேரும் ஆரம்பிங்க. 200 லாப்ஸ் ஓட தயாரா இருக்கீங்களா? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? வாழ்க்கை பூரா உன்னால நெஞ்சாவே ஆக முடியாது. என்னால முடியும். நெஞ்சுட்சுனா இங்கேயும் அதேதான்ல. நடக்க நடஞ்சாது. நான் நெஞ்சா ஆவேன். நீ ஏன் இந்த அகாடமிக்கு வந்தேன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. நெஞ்சுட்சு கெஞ்சுட்சு ரெண்டுமே தெரியாதுன்ற டைஜுட்சு மட்டும் வச்சு உன்னால என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிற? ஹேய், இங்க உனக்கு என்ன பட்டப்பேர் வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? டார்க்லி, டார்க்லி, டார்க்லி. ஏய் லீ, எங்க போற? ஒழுங்கா லைன்ல வந்து நில்லு. திறமையே இல்லாத பையன் சொன்னீங்கல்ல, அவன் நிச்சயமா இவனாதான் இருக்கணும். ஆமா, இவனை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வராரு. அவனோட புருவத்தை பாத்தியா? அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கு. எப்படி ஒரே மாதிரி இருக்காங்க? எந்த வித திறமையும் அப்படி இவர் பையன் நினைச்சேன். டைஜுட்சுவை வச்சு நிஞ்சா ஆகணும்னு முயற்சி பண்றான். நான் நீ நினைச்ச மாதிரியே சாதிச்சுட்டேன். உனக்கு தெரிஞ்ச டைஜுட்சுவோட பயிற்சி எடுத்து நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. ஏய், எவ்வளவு பெருசு. 394, காராவை எதிர்த்துட்டு இருக்கான். 396, 397, 398, 399, 400. என்னால 500 கிக்ஸ் பண்ண முடியலன்னா 2000 ஸ்குவாட்ஸ் பண்ணி ஆகணும். 404, 405,
406, 407, 408, எல்லாம் தன்னோட உடம்பு பலம் மட்டும்தான். 410, இவன் எங்க இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. 413, 414, 415, நான் போயிட்டு அப்புறம் வரேன் லீ. 417, 418. என்னால 1000 ஸ்குவாட்ஸ் பண்ண முடியலன்னா நான் இன்னும் இங்கேதான் இருக்கான். பண்ணி ஆகணும். அந்த மரமே பாதி ஆயிடுது. 796, 797, 798, 799. ஏய் இருட்டிடுச்சுடா. அவன் இன்னமும் பயிற்சியை முடிக்கலையா? என்னால 2000 தடவை பஞ்ச் பண்ண முடியலன்னா நான் 2000 ஜம்ப் ரோப்ஸ் பண்ணி ஆகணும். அவனுக்கு அவனே டாஸ்க் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கான். இதேதான் நருட்டோ மாயா தான் அப்படியே. உன்னோட டாய்ஜுட்சு மேல நீ முழு கவனத்தையும் செலுத்துற. முயற்சியை கைவிடாம பயிற்சி எடுத்திருக்க. இந்த தருணத்துல இருந்து நீங்க எல்லாருமே கெடன். சரி இப்ப சொல்லுங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்க வாழ்க்கை லட்சியம் என்ன? ஓ, முதல்ல நான் சொல்றேன் சென்சாய். சரி சொல்லு. 10-10. நான் ஒரு சக்தி வாய்ந்த நிஞ்சாவா மாறணும். கனோச்சி சுனாடே மாதிரி நானும் வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய அளவுல சாதிப்பேன். ஓ அப்படியா? இப்ப நீ சொல்லு நிஜி. எனக்கு சொல்றதுல விருப்பம் இல்ல. அப்ப நான் சொல்லலாமா சென்சை? நானும் ஒரு திறமையான நெஞ்சாங்கிறத எல்லாருக்கும் காட்டுவேன். எனக்கு நெஞ்சிட்சு கெஞ்சிட்சு தெரியாதது பத்தி கவலையே இல்ல. இந்த உலகத்துக்கு நான் யாருங்கிறத காட்டுவேன். இவ கண்ணுல ஒரு வேகம் தெரியுது. என்ன எதுக்காக இப்ப சிரிச்ச? நான் என்ன காமெடி பண்றேனா? வாழ்க்கையில டாய்ஜிட்சுவை மட்டும் பயன்படுத்தி நான் ஒரு சிறந்த நெஞ்சாவா மாறி காட்டுவேன். பாக்குற எனக்கே வலிக்குது. அவன் இன்னும் எப்படி சண்டை போடுறான்? வாய்ப்பு இருக்கும்போது நம்ம தப்பிச்சிடணும். காரா கூட மோதுறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. யாரவனா இருந்தா நேற்றுக்கு அவ்வளோதான். லீ இவங்கிட்டே ட்ரைனிங் எடுத்துருக்கான். இந்த அடிலாம் தாங்கி இருக்கிறாங்க. முடியல. லீ, ஏன் இப்படி பண்ற? எதுக்காக உன் உடலை இப்படி வருத்துற? போத நிறுத்து. நெஜியை எதிர்த்து உன்னால கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. அவ உன்னை விட திறமைசாலி. என்னை விட திறமைசாலியா? நீ இப்ப என்னதான் சொல்ல வர? பிறக்கும் போது வேணா நான் திறமை இல்லாம பிறந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். முயற்சியை கைவிடாம நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அதுதான் என்னோட திறமை. அதுதான் என்னோட நெஞ்சா ஸ்டைல். ஆனா அது எதுக்கும் உதவாது. இவங்கிட்ட அவட இவன் அதுக்கு மேல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு முயற்சி அது பண்ணாலும் நெகட்டிவ் முடியாது. தான் இருக்கு. அது உண்மை கிடையாது, உனக்கும் தெரியும். அவன் பெரிய ஆள்னு அவனே அது நினைச்சு. கண்டிப்பா உண்மை கிடையாது. அவங்க என்ன பேசினாலும் அதால உனக்கு எந்த பாதிப்பும் வரல. என்ன நடந்தாலும் நம்பிக்கை உன் விடல. முயற்சியை நீ கைவிட்டதில்ல. அவன் விழுறது ரொம்ப நமக்கு அடிப்படுற மாதிரியே இருக்கு. வரைக்கும் தப்பிச்சுட்டு இருக்கான், அவ்வளோதான். எவ்வளோ நேரம் தப்பிக்க முடியும்? கைகளை வச்சு என் தாக்குதல்களை தடுக்க முடியும் நினைக்கிறியா? பார்க்கும்போதே பாவமா இருக்கு. கால விழுற நம்ம ஏன் அவன்கிட்ட வரைக்கும் ஆயுதம் இல்லடா? விளையாடிக்கிட்டே இருப்பான். ஓ அப்படியா? இந்த மேட்ச் இன்னைக்கு முடிய வாய்ப்பு இல்ல. ஏன்னா நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்காது. ஆ? லீக்கு முயற்சியை கைவிட தெரியாது. ஆனா என்ன பண்ண முடியும்? அவன் வாங்குறான். இதே லீயோட இடத்துல வேற யாரா இருந்தாலும் இந்நேரத்துக்கு போட்டியை விட்டு ஓடி ம், போயிருப்பாங்க. கண்டிப்பா. எந்த தப்பும் இல்லாம 1200 இன்னுமா அடி வாங்கி நின்றுட்டு தான் இருக்கான், பயப்படல. தடவை கிக் பண்ணணும். 1117, 1118, ஒரு வழியை தாங்குறதே பலம் தான். ஜெயிச்ச மாதிரி தான். எல்லாம் 100 200 இல்ல, எல்லாம் 1000 2000 தான் பிராக்டிஸ். லீ என்ன அதுக்குள்ள ஓய்வெடுக்க போயிட்ட?
என்ன விஷயம் காய் சென்சை? கடைசி அசைன்மெண்ட்ல சொதப்புனது என்னோட தப்புதான். நான் அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். லே, மத்தவங்களை விட நீ கண்டிப்பா வித்தியாசமானவன் தான். உனக்குள்ள நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு திறமைகளே கிடையாது. அதே மாதிரி டாய்ஜுட்சுல நீ நிறைய பயிற்சி எடுத்துக்கணும். மத்தவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட பாக்குறேன். நெஜி மாதிரி ஸ்டைல் இல்லனாலும் நீ பண்றது ரொம்ப முக்கியம். மனசுக்கு ஆறுதலா இருக்கணும்னு இப்படிலாம் பேசுறீங்களா என்ன? இல்லடா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறியா என்ன? நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. உன்கிட்ட விடாமுயற்சிங்கிற பெரிய சக்தி இருக்கு. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில பெரிய நிஞ்சாவா வரலாம். இதான்டா உன்னோட சக்தி. நீங்க சொன்னது உண்மையா சென்சை? எனக்கு நம்பிக்கை இல்ல. நானும் அப்படிதான் நினைச்சேன். நெஜியை விட கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தா நானும் அவனை விட நெஜியோட லெவலுக்கு வர்றதுக்கே இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. என்னை விட அதிக திறமைகள் இருக்கிற நெஞ்சாவ என்னால வீழ்த்த முடியாதுன்னு தோணுது. அதனாலதான் நான் நெஜி கூடவே மோதிக்கிட்டு இருக்கேன். என்னோட முயற்சிக்கு பலன் கிடைக்கும் நினைக்கும் போதெல்லாம் எல்லாம் நிரூபணமாகுது. என்னால உனக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. நாங்க நெஞ்சா மிஷன்ல கலந்துக்கிறப்பெல்லாம் பயத்துல என் கால்கள் உதற ஆரம்பிக்குது. இதுக்கு மேல என்னால முடியும் தோணல. இதுக்கு மேல முயற்சி பண்றதால எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல. எனக்கு தோல்வியை தவிர வேற எதுவுமே தெரியாது. நான் தோத்துக்கிட்டே தான் இருப்பேன். அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ சொல்றது சரிதான். உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கல. பலன் கிடைக்கணும்னா முதல்ல நீ ஒன்ன நம்பணும். உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா? நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதாவது நம்ம புருவங்களா? அது இல்ல, நான் இப்ப புருவங்களை பத்தி பேசல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு கட்டத்துல நானும் தோத்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன, நீங்க தோத்தீங்களா? ஆமா, நான் ஏன் பொய் சொல்லணும்? ஆனா ககாஷி மாதிரி நிஞ்சாஸோட மோத என்ன நானே தயார்படுத்திக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே என் முயற்சி தான் காரணம். நீ ஒரு பிரமாதமான நிஞ்சான்னு உன்னை காட்டிக்க விருப்பப்படுற. மத்தவங்கள போல உன்கிட்ட அந்த திறமை இல்லங்கிறது உண்மைதான். அவரும் டாய்ஜுட்சு மட்டும் வச்சுதான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. இருக்குன்னு சொன்னல, வாழ்க்கையில அதுதான் ரொம்ப முக்கியமானது. லீ, சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணும். அது உனக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். உன்னோட ஆசைகளை யாராலையும் சீர்குலைக்க முடியாது. பயணத்தை ஆரம்பி. ஒரு நாள் உன்னை பார்த்து நான் நிச்சயமா பெருமைப்படணும். நீ மிகச்சிறந்த நிஞ்சாவாகணும். இந்த மாதிரி வார்த்தைங்க தான் நம்மள பூஸ்ட் அப் பண்ணும். கண்டிப்பா சார். இவன் பின்வாங்க மாட்டான், தெரிஞ்சு போச்சு. காய் சென்சை, ரொம்ப நன்றி. அடிச்சு விட்டுட்டா பரவாயில்ல, எதனா பண்ணிட்டானா? அவனால முடியாது. அவனுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி மேட்சை நிறுத்துங்க. கம் ஆன் லீ. மறக்கவே அமைதியா இருக்கான், எதுவும் பேசாம நிக்கிறான் பாத்தியா? என்ன அவனால இன்னும் பண்ண முடியுது. கண்டிப்பா என்ன பார்த்து நீங்க பெருமைப்படுவீங்க சென்சை. நான் வெற்றியை நோக்கி பயணிப்பேன். என்னாலும் முயற்சியை கைவிட மாட்டேன். சிறந்த நெஞ்சா நான் தாங்கிறத காட்டுவேன். லீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் எப்படி சிரிக்கிறான்? கவலைப்படாதீங்க. இப்ப அந்த கானா உயிருக்கு பயந்து வர்றானா? எங்க மட்டும் பாருங்க. லீஃப் வில்லேஜஸ் அண்ட் தி லோட்டஸ் மறுபடியும் மலரும். இத நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன். ஆமா, லீ கிட்ட சொல்லிருக்கான். சாகுரா, லீஃப் வில்லேஜோட லோட்டஸ் கண்டிப்பா இன்னொரு தடவை மலரும். அடுத்து நம்ம சந்திக்கிறப்ப இன்னும் பலசாலியாகி நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். ஆனா இல்ல காய், இது ரொம்ப தப்பு. ஆனா ககாஷி, எனக்கு வேற வழி தெரியல. அப்படின்னா அந்த கேனின் அந்த சின்ன பையன் 8 இன்னர் கேட்ஸ் திறந்து ஹிடன் லோட்டஸ பயன்படுத்த போறானா? இன்னர் கேட்ஸ்னா லோட்டஸா? சரியா சொன்ன ககாஷி. ஆனா காய், இது ரொம்ப ஆபத்தானது. சரி, அதை விட இப்ப அந்த பையனால எத்தனை இன்னர் கேட்ஸ திறக்க முடியும் நீ நினைக்கிற? முதல்ல அத சொல்ல. 5 கேட்ஸ் தரப்பா. கணக்கெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க எந்த கேட்ட பத்தி சொல்றீங்க? முதல்ல அத சொல்லுங்க. ஹிடன் லோட்டஸ்னா என்ன? 8 கேட்ஸும் கதவுகள் மாதிரி.
முழு சக்கராசையும் பயன்படுத்தி அந்த 8 கேட்ஸையும் திறந்துட்டு ஹிடன் லோட்டஸை ரிலீஸ் பண்ண முடியும். இப்பவும் எனக்கு ஒண்ணும் புரியல. சக்ரா நெட்வொர்க்ல முக்கியமான நிறைய கேட்ஸ் இருக்கும். உடம்புல எங்க சக்ரா எனர்ஜி அதிகமா இருக்கோ அந்த கேட்ஸ் பொதுவா அங்கதான் இருக்கும். முதல்ல தலைப்பகுதி, அதுதான் கேட் ஆஃப் ஓபனிங். அப்புறம் கேட் ஆஃப் ரெஸ்ட், கேட் ஆஃப் லைஃப், கேட் ஆஃப் பெயின், கேட் ஆஃப் க்ளோசிங், கேட் ஆஃப் ஜாய், கேட் ஆஃப் ஷார்ட், கடைசியா கேட் ஆஃப் டெத். இதுதான் ஒரு நிஞ்சாக்குள்ள இருக்கிற 8 இன்னர் கேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேட்ஸ் தான் உடம்புக்குள்ள ஃப்ளோ ஆகுற சக்கராவை கட்டுப்படுத்தும். லோட்டஸை பயன்படுத்தும் போது இந்த லிமிட்டஸால தாக்கு பிடிக்கவே முடியாது. உள்ள இருக்கிற எல்லா கேட்ஸுமே தானா ஓபன் ஆயிடும். இன்னும் பவர் அதிகமாகும். அதுக்கப்புறம் சக்கராவோட ஃப்ளோ பயங்கரமா இருக்கும். அப்புறம் அந்த நிஞ்சாவோட பலம் 10 மடங்கு விட அதிகமா திறந்து விடுற மாதிரி இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பிரைமரி லோட்டஸ் பொதுவா முதல் கேட்டை தான் திறக்கும். அதுதான் கேட் ஆஃப் ஓபனிங். பிரெயினுடைய ரெஸ்ட்ரெயின்ஸ் அது மசிலுக்கு அனுப்பும். ஒரு மனித உடல்ல இருக்கிற முழு வலிமையையும் அப்ப பயன்படுத்த முடியும். அதுக்கான விளைவுகளையும் நீங்க பார்த்திருக்கீங்க. அது சரி, ஹிடன் லோட்டஸ் ஜடிக்கு வேற எவனாலும் செத்துட்டு இருப்பா. அப்புறம் அதாவது கேட் ஆஃப் ரெஸ்ட் பலம் இன்னொரு மடங்கு அதிகரிக்கும். மூணாவது கேட் தி கேட் ஆஃப் லைஃப். அப்பதான் ஹிடன் லோட்டஸை நெருங்க முடியும். ஒரு நிமிஷம், ஆனா அந்த பிரைமரி லோட்டஸ பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அவனால அசையவே முடியலையே. ஹிடன் லோட்டஸ பயன்படுத்துறதுனால அவனுக்கு என்ன ஆகும்? அதுதான் என்னோட பயம். அந்த 8 கேட்ஸையும் ஓபன் பண்றப்ப ஒரு ஹொகாகேக்கு இருக்கிற சக்தியை விட அதிக சக்தி கிடைக்கும். அப்பா இதுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா உயிர் பிரிஞ்சிடும். இந்த ராக்லி உனக்கு எவ்வளவு முக்கியமானவன்னு எனக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளை நம்ம மாணவர்கள் கிட்ட ஆன் பண்ணா ஒரு செத்துருவாங்களா? நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேவையில்லாம பேசாத. அவனை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, சுத்தமா தெரியாது. அவன் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும். அதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்காக தான் உயிரை பிரியவும் அவன் கவலைப்பட மாட்டான். ஐயோ இல்லாம போயிடுவானா? நானும் ஒரு திறமையான நிஞ்சாங்கிறத கண்டிப்பா இப்பெல்லாம் நிரூபிப்பேன். சென்டிமெண்டா முடிச்சிடாதீங்க. கென்ஜிட்சு எனக்கு தெரியலங்கிறத பத்தி கவலை இல்ல. இந்த உலகத்துக்கு நான் யாருங்கிறத காட்டுவேன். அவனுடைய இலக்கை அடையிறதா என்னோட குறிக்கோளும். அவன் கண்டிப்பா ஜெயிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு ஒரு முன்னோடியா இருக்கணும். நீ தயாரா இருக்கியா லீ? ஒரு புது டெக்னிக்க உனக்கு நான் இப்ப கத்து கொடுக்க போறேன். அதுக்கு நீ தயாரா இரு. போதும் enough. ஒரு புது டெக்னிக், ஒரு புது டெக்னிக், ஒரு புது டெக்னிக், ஒரு புது டெக்னிக். லீ, உனக்கு கவனமா இரு. ஐயோ ஆயிட்டான். நான் கவனமா இருக்கேன் சார். முதல்ல ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல போறேன். பிரைமரி லோட்டஸை விட இந்த டெக்னிக் ரொம்பவே ஆபத்தானது. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இது உனக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படியா? பொறுமையா கேளு. இந்த கஷ்டமான டெக்னிக்கை நீ பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதை நீ எப்பவும் மீறக்கூடாது. அது என்னன்னா அது என்னன்னா என்ன நீ சொல்றதும் சரிதான் காரா. எல்லாமே முடிவுக்கு வர போகுது. அதுக்கு நான் பண்ணிட்டானா என்ன வேணாலும் பாரு. பண்ணுவேன். ஓபன் பண்றான் கேட்ட. நெஜி, அந்த சாசுகே எல்லாரையும் தோக்கடிப்பேன். இதுக்கு மேல இந்த பேட்டில்ல நான் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதை தெரிஞ்சுக்கோ. சரி, இது கண்டிப்பா வேலை செய்யும் நம்புறேன். இதை விட்டா எனக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது. ரூமே மாறுது. பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. The third gate, gate of life open. முடிச்சிட்டாங்களா? ஐயோ ஐயா யாரையா இந்த லீ? எனக்கு புரியலைங்க ஐயா. இந்த அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த அந்த என்ன சொல்கிறது, போன எபிசோடில் அந்த டன் கணக்கில் ஒரு இரும்பு கட்டிகிட்டு இருந்தான். அதுக்குள்ள போகிறதே எங்களுக்கு ஆச்சரியம். இவ்வளோ வேகம் ஆயிடுச்சு, இவ்வளோ பவர் வச்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கும் மேலே இன்னொரு பவர் வச்சுட்டு இருக்கான். யார் யார் நீன்ற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ வச்சுட்டு ஒரு சாதாரண பையன் மாதிரி இருந்தால் என்ன சொல்கிறது, நெஞ்சன்ஸும் இல்லை கெஞ்சன்ஸும் இல்லை, உனக்கு எதுவுமே இல்லைன்றது. பட் அவங்ககிட்ட என்ன இருக்கோ அது எவ்வளோ பலம் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணியிருக்கான். வேற லெவலில் இல்லை இருக்குங்க. எனக்கு உயிர் போயிடுன்றதும் திக்குன்னு ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிடக்கூடாது. தாங்க முடியாது என்னாலேயே. அப்படியே
எதுவும் ஆயிடக்கூடாது, அப்படியே அடுத்தது போயிடணும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இல்லை அவர் வந்து என்ன சொன்னார்னா 8th கேட் ஓப்பன் பண்ணாதான் வந்து உயிரே போயிடும்னாரு. இப்போ இவருக்கு கக்காஷி அவர்கிட்ட கேட்கும்போது அவனால் எத்தனை கேட் ஓப்பன் பண்ணனா 4 கேட் தான் சொன்னார். ஸோ 4வது கேட் வரைக்கும் தான் அவனால் ஓப்பனே பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கு போவாதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து இதுக்கே அவன் உருவமே அப்படியே அரக்கமே மாறிடுச்சு. காராவே அங்கே ஷாக் ஆகி நிற்கிறான். இவ்வளோ நேரம் அவன் கண்ணில் இருந்தான். அந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவன் பயத்தை பார்க்குறேன். காராக்கே அந்த பயம் வருது இப்போ தான். வேறு லெவலுங்க. இவன் என்ன சொல்றேனே தெரியும். இப்போ இவன் தான் வந்து நம்ம ஆள் அப்படின்ற மாதிரி இருக்குது. சாதாரண ஆள், நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஆள். எந்த ஒரு இதுவாது கெஞ்சு எதுவுமே இல்லாத நார்மல் ஆள். தன்னோட உடம்பு பலத்தை மட்டுமே வச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்பயும் அந்த கேட் ஓப்பன் பண்ணுறதும் அவனோட சக்கரம் அவனோட இது மட்டும்தான். அது வேறு எதுவுமே கிடையாது. எப்படிங்க சொல்கிறது, இவன் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ப்ரூஸ்லி சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. எனக்கு 1000 கலை கற்று வச்சுங்க பார்த்து பயம் இல்லை, ஒரே கலையை 1000 முறை கற்று வச்சுக்க பார்த்தா பயம். அதுக்கு பர்ஃபெக்டாக அவன் இருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த பேர் அதுக்காகவே அவனுக்கு வச்சுருப்பாங்க போல, ப்ரூஸ்லி ராக்லின்றதுக்காகவே அவர் வச்சுருப்பார் போல். வேற மாதிரி இருக்குங்க இது. நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த சாண்ட் அவங்களாம் வந்து வச்சிருக்காங்கல்ல பின்னாடி பேக்கப் ஒன்று இருக்கு, அது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அது ஃபேர் தான், அந்த சக்கரானால தான் அது இயங்கும்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எங்களுக்கு ஒத்துக்க முடியலங்க. அது எங்களால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியும். மேபி போக போக அது எங்களுக்கு ஓகேவா இருக்கலாம். பட் இப்போ பார்க்கும்போது அது கொஞ்சம் அதிகமாக தெரியுது மற்றவங்கள இதை விட. ஸோ அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ அந்த விசிறி கூட அவங்க வேற ஒருத்தர் எடுத்து விசிறினா அதெல்லாம் அந்த பவரே வராது, அவங்க பண்ணால் மட்டும்தான். ஸோ அவங்களுடைய சக்கரம் மூலியமாக தான் அது ஒர்க்கே ஆகுது. ஸோ அவங்க ஓன் பவர் தான் அப்படின்றாங்க. பட் அந்த சக்கரம் வச்சு அவங்களே இயங்கலாமே அப்படிங்கிறது தான். இன்னொன்று வச்சு தானே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான் அப்பயும் எங்கள் மைண்டில் இருக்கே தவிர அது அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இல்லை, அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சுச்சு. அப்படி பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பேக்கப் இது இருக்குது. சாஸ்கேக் ஆகட்டும், அவனுக்கும் ஒன்று இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது. நருட்டோக்கு நரி இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று இருக்குது. இப்போ எதுவுமே இல்லாமல் நிற்கிற ஒரு ஆள் யாரானா ராக்லி மட்டும்தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா டபுள் 2 இதுவும் இருக்குது. இவன் நிஜி ஆகட்டும், இவங்க ஆகட்டும், எல்லாருக்குமே 2. அந்த பூச்சி அவனுக்கு ஆகட்டும், எல்லாமே 2 பேக்கப். அவங்களுக்கு ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கிறாங்க. ஸோ இது அவங்களுடைய ஓனுன்ற மாதிரி. ராக்லிக்கு அப்படி சொல்கிற மாதிரி எதனா இருக்கானா ஒன்று மேலே அவனோட உடம்பு மட்டும்தான், அவன் உடம்பு மட்டும்தான் ஆயுதம். ஸோ இங்கே வந்து பெருசாக நம்ம பார்க்க வேண்டியது ராக்லி. அதனால தான் எனக்கு கமெண்ட்ஸ் தொடர்ந்து ராக்லின்றப்போ எனக்கு புரியல. இப்போ தான் புரியுது ஏன் அவனுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ், ஏன் அவனை இவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னு. ஏன்னா அவன் முழுக்க அவனோட இது மட்டுமே வச்சு வரான். அதனால தான் அவனுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு போலான்னு. சரி, போக போக இந்த இதில் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ எனக்கு 2-3 வீடியோ முன்னாடியே எடுத்து வச்சதுனால நாங்கள் அந்த தாட்லேயே தான் அது பேசியிருப்போம். போக போக அதை நாங்கள் அதான் போகலாம் நம்மளுக்கு புரியாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் இப்போ 50வது தொட போகிறோம். இன்னும் எவ்வளோ இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் என்னென்னன்றது போக போக புரிய வைப்பாங்க. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.